திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள முதல் தொகுதியாக கும்மிடிப்பூண்டி தொகுதி இருக்கு. கும்மிடிப்பூண்டி தொகுதி பொறுத்த வரைக்கும் இந்த முறை போட்டி போடுறது கோவிந்தராஜன் அப்படின்ற திமுக காரரும், சுதாகர் அப்படின்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவரும், விஜயகுமார் டிவிகே மற்றும் ஸ்ரீதர் என்டிகே அதாவது நாம் தமிழர் கட்சி சேர்ந்த இந்த 4 பேரும் போட்டியிடும் இந்த கும்மிடிப்பூண்டி தொகுதியில சென்ற முறை எந்தெந்த கட்சிகள் எத்தனை வாக்குகள் பெற்றிருக்கு, எத்தனை சதவீத வாக்குகள் பெற்றிருக்கு நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். கிட்டத்தட்ட 1,26,452 வாக்குகள். இதே கோவிந்தராஜன் தான் சென்ற முறையும் வந்து இந்த கும்மிடிப்பூண்டி தொகுதியில போட்டிட்டாரு. பர்சன்டேஜ் வைஸ் பாத்தீங்கன்னா 57.4% வாக்குகள் வந்து திமுகவும், 34.3% வாக்குகள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும், நம்முடைய நாம் தமிழர் கட்சி 5.3 மற்றும் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் 1.2, பகுஜன் சமாஜ் பார்ட்டி 0.5% வந்து சென்ற முறை எடுத்த டாப் 5 கேண்டிடேட்ஸ். இதுல நீங்க பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா இந்த தொகுதியெல்லாம் நீங்க வர வர நம்ம சென்னை, அந்த சென்னையை சுத்தி இருக்கக்கூடிய சில இடங்கள்ல மட்டும்தான் சென்ற முறை நாம் தமிழர் கட்சி அதனோட கூட்டணி மற்றும் நாம் தமிழர் கட்சி மற்றும் மக்கள் நீதி மையம் அதனோட கூட்டணி வந்து கொஞ்சம் அதிகமான வாக்குகள் பெற்றிருந்தாங்க. கொஞ்சம் உள்ள இன்டீரியலா போக 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 இந்த சினிமாவில் இருக்கக்கூடிய அந்த மோகம் வந்து குறையக்கூடிய ஒரு சில பகுதிகள். அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா சினிமாவை ரொம்ப டிவில தான் பார்ப்பாங்க, சும்மா தேட்டர்ல போய் பார்த்து அந்த அளவுக்கு பயங்கரமா கொண்டாடக்கூடிய இடங்கள் கிடையாது. கொஞ்சம் கிராமப்புறங்கள் ஆரம்பிக்கிற நேரம், கொஞ்சம் அர்பன்ல இருந்து கொஞ்சம் ரூரல் அப்படி கொஞ்சம் மாறக்கூடிய ஒரு ஏரியாவா இருக்கக்கூடிய இந்த கும்மிடிப்பூண்டி சென்னை தமிழ்நாட்டினோட ஆந்திரா பார்டர் அது. ஸோ அந்த இடத்துல வந்து அதிமுக சென்ற முறை எத்தனை சதவீத வாக்குகள்? 57% வாக்குகள் பெற்றிருந்தன. அதிமுக 34 வித்தியாசம் ரெண்டுத்துக்கும் பாத்தீங்கன்னா 23% வாக்குகள் வித்தியாசம் வந்து ரெண்டுத்துக்கும் அதிமுகவுக்கும் திமுகவுக்கும். நாம் தமிழர் 5, மற்ற கட்சிகள் சேர்ந்து 4% வாக்குகள் தான் மொற்ற பெற்றிருந்தாங்க. அது வந்து ஒரு இண்டஸ்ட்ரியல் ஏரியா கும்மிடிப்பூண்டி. ஸோ அது வேற இல்லாம அந்த ஏரியால வந்து நம்ம ஒரு பார்டர் அப்படின்றதுனால இந்த மாதிரி மற்ற கட்சிகளை விட அந்த அதிமுக திமுக சம்பந்தப்பட்ட கட்சி எல்லா வாட்டியும் எல்லா முறையும் அதிகமான வாக்குகள் பெற்றிருப்பாங்க. அந்த வகையில் இந்த முறை ஆன்டி இன்கம்பன்சி தான் நீங்க மைனஸ் பண்ணா கூட திமுகவுக்கு மினிமம் 48% வாக்குகள் கண்டிப்பாக பெறும். அதிமுக நம்ம ஏன் வந்து கிட்டத்தட்ட அதிமுக அந்த வாக்குகள், இப்ப திமுக அத்தனை வாக்குகள் இழக்குது, அது வந்து புதிய கட்சியோட வரவால் அத்தனை வாக்குகள் இழந்தா கூட அதிமுக அந்த வாக்குகளை தக்க வைக்கிறதே ஒரு பெரிய ஒரு வெற்றியா நம்ம எல்லாருமே பார்க்கணும். நீங்க அது அந்த அளவுக்கு குறைஞ்சளவுக்கு இந்த அளவுக்கு குறையல. ஏன்னா அதிமுகவின் வாக்குகள் சென்ற முறை வந்து எடப்பாடி பழனிசாமி ஐயா மற்றும் ஓபிஎஸ் இணைந்து இருந்தாலும் கிட்டத்தட்ட எடப்பாடியை வந்து இன்னைக்கு அதிமுக ஃபுல்லா கைப்பற்றி ஒரு தனிப்பெரும் கட்சியை அதை வந்து உண்டாக்கிட்டாரு. ஸோ இதுக்கு மேல அதிமுக இருக்கக்கூடிய அந்த மினிமம் தொண்டர்கள் வந்து கண்டிப்பா ஏடிஎம்கே தான் ஓட்டி போடக்கூடிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறதுனால அந்த சதவீதத்தை அவர் மெயின்டைன் பண்ணிட்டாரு. சென்ற முறை அந்த 2 பேர் சேர்ந்து இருந்த ஒரு சதவீதத்தை மெயின்டைன் பண்ணாலே அது மொத்த வாக்குகளும் அவருடைய பேரை சொல்லக்கூடிய வாக்குகளா மாறும். அந்த சதவீதத்துல 35% வாக்குகள் வந்து அதிமுகவும், நாம் தமிழர் வந்து இங்க நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஏன்னா இந்த கிராமப்புறங்கள் போக போக அவங்க விவசாயிகளுக்கு அதிகமான வாக்குறுதியில விவசாயிகள் அதிகமா அவங்க வந்து போக்கஸ் பண்றதுனாலையும் அந்த பகுதியில் கொஞ்சம் கொஞ்சமா நீங்க உள்ள போக நாம் தமிழர் இந்த ஒரு மிகப்பெரிய ஒரு ஓட்டை வந்து பிரிக்கும், ஓட்டை வந்து எடுக்கும். சென்னையில தான் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தாக்கம் இருக்குமே தவிர உள்ள நீங்க போக 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 கண்டிப்பா நாம் தமிழருடைய தாக்கம் தான் அதிகமா இருக்கும். நீங்க அது உதாரணத்தோட சென்று பார்த்துக்கலாம். சென்ற முறை பாருங்க, மக்கள் இதுமே வெறும் 4% வாக்குகள். அதே ஒரு ஆக்டருக்கு ஒரு அரசியல் கட்சி, இயங்காத ஒரு அரசியல் கட்சி. சென்ற முறை இயங்குதல ரொம்ப அதிகமா இயங்கி விவசாயிகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்திருக்கிற நம்முடைய நாம் தமிழர் கட்சி இந்த தொகுதியை பொறுத்தவரை 12% வாக்குகள் பெறும். நம்முடைய தமிழக வெற்றி கழகம் 5% வாக்குகள் தான் இந்த மாதிரி தொகுதியில பெறும். அது போக உள்ள போக குறைஞ்சிரும். இது வந்து நீங்க விரும்பணுன்றதுக்காக இல்ல, இருக்கிறதா சொல்றோம் நம்ம. அது உங்களுடைய மனசை பாய்ச்சாதுக்கு நம்ம பொறுப்பு இல்லை, உண்மையதான் நம்ம சொன்ன வேற வழி இல்லை. ஃபைனல் ரிசல்ட் என்ன ஆகும்னா டிஎம்கே இந்த தொகுதியில கிட்டத்தட்ட 13% மேல வந்து இந்த இடத்துல வந்து வெற்றி பெறும். அதுக்கடுத்து நம்ம திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட்ல பார்க்கக்கூடிய அடுத்த தொகுதி என்னன்னா பொன்னேரியில பலராமன் அப்படின்ற அதிமுக காரரும், MS ரவி அப்படின்ற டிவிகே காரரும், ராஜாத்தி அப்படின்ற என்டிகே நாம் தமிழர் கட்சியும், இன்னும் வந்து காங்கிரஸ் கட்சி தன்னுடைய வேட்பாளரை அறிவிக்காதால, இங்க காங்கிரஸ் தான் போட்டி போடுறாங்க, அறிவிக்காதால அந்த யார் அப்படின்றது தெரியல. அந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா வேட்பாளர் ஒரு கட்சின்னு வந்தா வேட்பாளரோட செல்வாக்கு ரொம்ப பெருசாலாம் இருக்காது, ஒரு மினிமமா தான் இருக்கும். மற்றபடி கட்சியோட செல்வாக்கு தான் ரொம்ப முக்கியம். அது ஒரு 1% 2% தான் இருக்கும். அந்த 1% 2% வந்து மாற்றம் வந்து நம்ம வேட்பாளர் வந்ததுக்கு அப்புறம் அறிவிக்கலாம். அதிகமான மாற்றங்கள் இருக்கும்போது அது பெருசா வந்து எதையும் பாதிக்காது. இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா சென்ற முறை பாருங்க, கிட்டத்தட்ட நீங்க சென்னை மற்றும் திருவள்ளூர் எல்லா தொகுதியிலுமே சென்ற முறை வந்து திமுக தான் வெற்றி அடைஞ்சு எல்லாருக்குமே தெரியும். அதுல குறைவான வாக்கு வித்தியாசம் உள்ள மற்றும் ஒரு தொகுதி வந்து இந்த
பொன்னேரி தொகுதி. இதுல பாத்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சியை சார்ந்த திரு துரை சந்திரசேகர் சென்ற முறை வந்து 45%, பலராமன் அப்படின்ற ஏடிஎம்கே வந்து 40% பெற்றிருந்தாங்க. இங்க நாம் தமிழர் கட்சி நல்லா பர்ஃபார்ம் பண்ணி கிட்டத்தட்ட 9% வாக்குகள் பெற்றிருந்தாங்க. அதுக்கு கீழே கூடிய மக்கள் நீதி மையம் 2.6, அம்மா மக்கள் மன்ற கழகம் 1.4. சென்னையை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா மக்கள் நீதி மையம் 13, 10, 9 எடுத்திருந்த அந்த சினாரியோ அப்படியே மாறி இங்க வர வர பாருங்க எவ்வளவு வாக்குகள் இந்த நடிகர்களுக்கு வந்து எவ்வளவு வாக்குகள் வந்து கம்மியாகுதுன்னு சொல்லிட்டு அங்க வந்து நடிகர்கள் மேல வந்து ரொம்ப போக்கஸ் இருக்கு. அது உள்ள போக போக ஏன்னா அங்க சினிமாவின் மோகம் வந்து கம்மி. எல்லாம் சினிமா எல்லாம் போய் படம் பார்க்கறது கிடையாது, டிவில தான் படம் பார்ப்பாங்க. அந்த டிவில படம் பார்த்தா இந்த அளவுக்கு வந்து இதுவும் ஆக மாட்டாங்க. அது ரொம்ப சாதாரணமான விஷயமா தான் அவங்க எடுத்துப்பாங்க. அந்த ஊர்ல இருக்கிறவங்க அந்த பிரச்சனைகளின் அடிப்படையில் தான் அவங்க வந்து வாக்குகள் செலுத்துறது. கிராமப்புறங்கள் கொஞ்சம் உள்ள போக போக இது சிட்டியை ஒட்டி இருக்கிற இந்த இடத்துல இந்த கதையில இன்னும் உள்ள போக போக இந்த தாவேக்காவோட நிலைமை என்ன ஆகும் அப்படின்றது நம்ம போக போக பார்ப்போம். அதுல பாத்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா பொன்னேரியை பொறுத்தவரை சென்ற முறை 45, 40, 9, 6 வாங்கியிருந்த இந்த முறை திமுக அப்படியே ஒரு 7% வந்து கம்மியாகி குறைந்து 38%, அதிமுக அந்த 40% கண்டிப்பாக வந்து தக்க வைக்கும். ஏன்னா அந்த இடத்துல வந்து தொடர்ந்து வந்து அதிமுக நல்ல பர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. அவங்க பர்சன்டேஜ் ஏறலாம் கூட பரவாயில்ல, அந்த 40 சென்ற முறை வாக்களித்தல் வந்து அவங்க வந்து மெயின்டைன் பண்ணாலும் ஆன்டி இன்கம்பன்சி வந்து வெளில வர அந்த வாக்குகள் இதுல ஏதாவது ஒரு சில வாக்குகள் மற்ற கட்சிக்கு போனாலும் திமுக இருந்து வரக்கூடிய ஆன்டி இன்கம்பன்சி அந்த வாக்குகள் கண்டிப்பா இங்க அதிமுக தான் மாறும். இந்த மாதிரி தொழில மற்ற கட்சிக்கு பெரிய ஹோப் கிடையாது இல்லாதால ஏன்னா குறைஞ்ச அங்க எடுத்தா கூட அது ஒரு பர்சன்டேஜ் அங்க வந்து ஏடிஎம்கேக்கு மாறி இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நாம் தமிழர் கிட்டத்தட்ட 9ல 18 டபுளா ஜம்ப் பண்றதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புள்ள ஒரு இடம் வந்து பொன்னேரி தொகுதி. இங்க நாம் தமிழர் கட்சி 18%, டிவிகே 4% தான் இந்த இடத்துல பெறும். இந்த இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா நம்முடைய ஏடிஎம்கே வந்து 2% மேல பெற்று கண்டிப்பா வெற்றி அடையும். நிச்சயமா ஏடிஎம்கே இந்த இடத்துல வந்து வின் பண்ணால மாற்று கருத்து என்ன பொறுத்தவரைக்கும் மாற்று கருத்து கிடையாது. பர்சன்டேஜ் வந்து எவ்வளவா இருந்தாலும் சரி கண்டிப்பா வந்து இந்த இடத்துல வந்து ஏடிஎம்கே தான் வெற்றி பெறுவது, அதிமுக தான் வெற்றி பெறுவதற்கு அதிகமான வாய்ப்புள்ள இடம் வந்து பொன்னேரி. 2% இருந்தா கூட அந்த ஃபைட் வந்து ரொம்ப இல்லாதனால கண்டிப்பா வந்து அதிமுக திமுக ரொம்ப டைரக்டா இருக்கு. மூணாவது கட்சியினுடைய இன்ஃபுளுன்ஸ் வந்து பெருசா இல்லாததால கண்டிப்பா பொன்னேரி தொகுதியில் அதிமுக ஜெயிக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. அடுத்து நம்ம பார்க்க போறது திருத்தணி. இன்னும் உள்ள அப்படியே போயிட்டே இருக்கிறோம். அப்படியே உள்ள போக போக பாத்தீங்கன்னா இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்ம தேமுதிமுகவை திமுக கூட்டணியில தேமுதிமுக இந்த இடத்துல போட்டி போடுறாங்க. திரு கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் வந்து இந்த இடத்துல வேட்பாளராகவும், ஹரி அப்படின்ற அதிமுக காரரும், சத்யகுமார் அப்படின்ற தாவேக்கா காரரும், சந்திரன் என்கிற ஒரு நாம் தமிழர் கட்சி சார்ந்தவர்கள் வந்து போட்டி போடும். இந்த தொகுதியை பாத்தீங்கன்னா சென்ற முறை திமுக கூட்டணி 52%, அதிமுக கூட்டணி வந்து 39%, நாம் தமிழர் 5.2. இங்க பாருங்க தேசிய முற்போக்கு திராவிட கழகம் அதாவது மக்கள் நீதி மையமே இல்லாம போயிடுற அளவுக்கு வந்து இங்க வந்து ஓட்டுகள் வந்து கம்மி. அந்த 5வது இடத்துக்கு போற அளவுக்கு வந்து ஆன தொகுதி வந்து இந்த திருத்தணி தொகுதி. இங்க வந்து சினிமா நடிகர்களுக்கு அதிகமான மோகம் இல்லை இருக்கு. அங்க சும்மா மெயின் சிட்டில இருக்கோம், உள்ள போக பெருசா ஒன்றும் இருக்கிறதான வாய்ப்பு இல்லை. நீங்க கூட நான் சொல்றது வந்து உண்மை போய் நீங்க நம்மளாம் நீங்க செக் பண்ணி பாருங்க. விஜய் சார் வந்து அந்த சினிமா நடிகர் வந்து டிராவல் பண்ற இடம் எல்லாமே பார்த்தா சிட்டி பேஸ்டே தான் இருக்கும். திருச்சி இந்த மாதிரி அந்த மெயின் தஞ்சாவூர் ஊருக்குள்ள கிராமத்துல எல்லாம் போனா அந்த அளவுக்கு வந்து சும்மா பார்ப்பாங்க. அதோட பெரிய மதிப்பு மரியாதைலாம் நடிகர்களுக்கு கொடுக்காத ஒரு நாடு வந்து தமிழ்நாடு. சிட்டில இருக்கிறவங்க ரொம்ப எதிர்பார்ப்பு இருக்கு. அந்த மாதிரி ஒரு மக்கள் எக்கச்சக்கமான பேர் போய் பாக்குறாங்க. பட் அதுவே வந்து ஓட்டுகளா மாறுமா அப்படின்றது இந்த ஸ்டேட்டஸ்ல இந்த டேட்டா சொல்ல மாட்டேங்குது. நம்ம டேட்டா சொல்றதுதான் சொல்றோம், மக்கள் சொல்ற கருத்துகளையும் டேட்டா அனலைஸ் பண்ணி தான் சொல்றோம். அந்த வகையில பாத்தீங்கன்னு சொல்லிங்கன்னா போன முறை வந்து இத்தனை சதவீத வாக்குகள் பெற்ற இந்த திருத்தணி தொகுதி இந்த முறை வெல்லப்போகுது யாருன்றத இது சொல்லும். சென்ற முறை 52% வாங்கிய திராவிட முன்னேற்ற கழகம் இந்த வாட்டி ஆன்டி இன்கம்பன்சி இருக்கு. ஸோ 45 மத்தெல்லாம் 10, 12 குறைஞ்சதுல இந்த இடத்துல 7% தான் குறையுது. குறைஞ்சி 45. ஏன்னா அது மூன்றாவது கட்சி ரொம்ப பிரிக்காதால அதுல இருந்து போகக்கூடிய ஆன்டி இன்கம்பன்சி ஓட்டுகள் மட்டும்தான் 45% கிட்டத்தட்ட. மற்ற கட்சியில் வந்து அதை வந்து மேனேஜ் பண்றதுனால 45% வாக்குகள் வந்து கிட்டத்தட்ட திமுக வந்து வாங்கிடுது. அதிமுக 39 1% வாக்குகள் அதிகமாக வாங்கி 40% வாக்குகள் வாங்குது. அதே மாதிரிதான் நாம் தமிழர் கட்சி இங்கேயும் 5ல இருந்து 10%. ஏன்னா இது விவசாய சம்பந்தப்பட்ட இடங்கள்ல வந்து நாம் தமிழர் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்றாங்க. அவங்களுக்காக விவசாயிகளுக்காக பேசுற விவசாயிகள் வந்து விவசாயிகள் மத்தியில் வந்து ஒரு பெரிய ஆதரவு வந்து நாம் தமிழருக்கு வளர ஆரம்பிக்குது. அதுக்கு அடுத்த கட்சின்னு பாத்தீங்கன்னா நம்முடைய டிவிகே வந்து 5% வாக்குகள் பெற்று இந்த திருத்தணி தொகுதியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நம்முடைய திமுக 5% வாக்குகள் வித்தியாசத்தில் நிச்சயமாக வெற்றி பெறும். அதுல எந்த மாற்றமும் கிடையாது. ஏன்னா மூன்றாவது கட்சியினுடைய பலம் வந்து என்டிகேவோட மட்டும்தான் இருக்கு. டிவிகேல ஒரு பெரிய பர்ஃபார்மன்ஸ் இல்லாதால இந்த தொகுதி வந்து திமுக மிக ஈஸியாக கைப்பற்றிவிடும், மிக எளிதாக கைப்பற்றிவிடும். அடுத்து நம்ம பார்க்கறது திருவள்ளூர், சென்னை சிட்டிக்குள்ள
திருவள்ளூர்னு வரும்போது பாத்தீங்கன்னா சிட்டி பேஸ் கொஞ்சம் அதிகமா இருக்கும். அதனால அந்த எங்க வந்து நகரப்புற மக்கள் வந்து அதிகமா சினிமா பார்க்கக்கூடிய அந்த மக்கள்லாம் வாழற இடத்துல கொஞ்சம் முன்ன பின்ன இருக்குமே தவிர, மற்றபடி சென்ற முறை வாங்கின வாக்கு அந்த சதத்தை கொஞ்சம் முன்ன பின்ன அந்த 3 கட்சியிலே பிரிக்குது. இந்த 4வது கட்சியான தாவேகா வரும்போது தான் இந்த சின்ன சின்ன மாறுதல் ஏற்படுது. அந்த வகையில பாத்தீங்கன்னா திருவள்ளூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த முறை ராஜேந்திரன், ரமணா அதிமுக காரர், அருண்குமார் தாவேகா மற்றும் செந்தில்குமார் நாம் தமிழர் கட்சி இந்த 4 பேர் போட்டி போடும் இந்த திருவள்ளூர் தொகுதியில பாத்தீங்கன்னா நம்முடைய சென்ற முறை ராஜேந்திரன் அப்படின்றவர் 50%, ரமணா அப்படின்றவர் 40% வாங்கிக்கிறாங்க. 2 கட்சிகளோட வித்தியாசம் வந்து 10% தான். இதுவே வந்து கொஞ்சம் பரவாயில்ல தான். முதல்ல வந்து 23, 27 சென்னையெல்லாம் பாத்தீங்கன்னா 35-40% வித்தியாசம் இருந்த நிலை மாறி மாறி கொஞ்சம் உள்ள போக அது எப்பயும் போல அதிமுக ஃபைட்டாவே மாறுது பாருங்க. 50-40, நாம் தமிழர் 7. இங்க பாருங்க, அம்மா மக்களோட பகுஜன் சமாஜ் ரெண்டுமே வந்து மக்கள் நீதி மையத்தினுடைய துணையா இருந்த கட்சிகள்லாம் இவ்வளவுதான் வாங்கியிருக்கு. ஸோ இங்க நாம் தமிழர் வந்து சென்ற முறை வந்து ரொம்ப சூப்பரா பர்ஃபார்ம் பண்ணி 7.1% வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க. அது வந்து நீங்க அங்க அந்த அந்த இடத்துல எல்லா இடத்துலயுமே நாம் தமிழர் பொறுத்தும் எல்லா தொகுதியிலுமே வந்து பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா ஈவனா ஒரு 5ல இருந்து ஒரு 10 வரைக்கும் மாறி மாறி பர்சன்டேஜ் எடுத்திருக்காங்க. அது ஸ்டாண்டா எல்லா இடத்துலயும் இருக்கிறாங்க. ஒரு சில இடத்துல இல்ல, ஒரு சில எல்லாமே ஒரு சில இருந்தும் இல்லை. ஆனா வந்து நம்முடைய மக்கள் நீதி மையம் வந்து ஒரு சில இடத்துல இருக்கு, ஒரு சில இல்லவே காணவே இருக்கிற ஒரு அறிகுறியே இல்லை. இந்த மாதிரி 1%, 1.1 வந்து எப்பயுமே வந்து நாம் தமிழர் எங்க இடத்துலயுமே எடுக்கல. இது வரைக்கும் பார்த்தோம், எந்த இடத்துல எடுக்கல. இது மேல வரும்போது அதை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ அந்த வகையில பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா இங்க திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் நம்முடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் வந்து போட்டியா இருந்திருக்கு. அந்த வகையில பாத்தீங்கன்னா சென்ற முறை 51% வாங்கிய திமுக இந்த முறை 42% வாங்கினா ஒரு சிட்டி பேஸ்ல இருக்கும்போது கொஞ்சம் விஜய் சாருக்கு வந்து கொஞ்சம் கண்டிப்பா ரசிகர்கள் கொஞ்சம் அதிகமா இருப்பாங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். அந்த வகையில பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10% வாக்குகளை வந்து சென்ற முறை 2% வாக்குகள் இந்த மக்கள் நீதி மையம், ஏன்னா அவங்க வந்து கொஞ்சம் இன்டெலிஜென்ட் பீப்புள் தான் அங்க வருவாங்க. ரொம்ப சாதாரண மக்கள் தாவேக்கா ஈஸியா அணுகுவாங்க ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். அந்த வகையில பாத்தீங்கன்னா ஒரு 10% வாக்குகள் டிவிக்கு பிரிக்கிறதால 51 42 ஆகுது திமுகவினுடைய வாக்கு வங்கி. அதிமுக இருந்து சில கொஞ்சம் வந்து பிரிக்கிறாங்க. 40ல இருந்து அது 38 மாறுது. என்டிகே வந்து 7ல இருந்து, அதாவது நாம் தமிழர் கட்சி வந்து 7ல இருந்து 10% உயர்றாங்க. இந்த மாற்றத்தால கிட்டத்தட்ட நீங்க 11% வெற்றி அடைந்த திமுக இந்த முறை வெறும் 4% தான் வந்து இந்த திருத்தணி தொகுதி வந்து பெற போறாங்க. இது வந்து 2026ல நடக்கக்கூடிய எலெக்ஷன் அப்படின்றதுனால இன்னும் வந்து அடுத்த முறையெல்லாம் வரும்போது இதனுடைய மாற்றங்கள் வந்து இன்னும் அதிகமா இருக்கும் அப்படின்றது என்னோட கணிப்பு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பூந்தமல்லி தொகுதியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா திரு கிருஷ்ணசாமி ஏழுமலை, அவர் வந்து அமமுக சம்பந்தப்பட்டவர், அதிமுக கூட்டணியில ஏழுமலை அப்படின்றவர் வந்து அமமுக சார்பாகவும், பிரகாசம் அப்படின்ற தாவேக்காரும், மேகலா அப்படின்ற நாம் தமிழர் கட்சியை சார்ந்தவர்களும் வந்து இங்க வந்து போட்டி போடுறாங்க. இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா பூந்தமல்லி அதே மாதிரிதான் ஒரு சிட்டி பேஸ்ட் வந்து ஒரு இடம். அதனால வந்து இந்த இடத்துல வந்து எந்த மாதிரி வாங்கியிருக்குன்னு பாருங்க. சென்ற முறை எவ்வளவு வித்தியாசம் பாருங்க திமுக மாத்தி. ஏன்னா போன தடவை அந்த 3வது கட்சி ரொம்ப பலமா இருக்கா இல்லாதால இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா திமுக 57%, அதிமுக 21%, கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 37% வாக்குகள் வித்தியாசம். சிட்டியை தொட அதிமுகவின் வாக்கு வங்கியில் வந்து குறைஞ்சு திமுகவின் வாக்கு வங்கியில் வந்து அதிகரிக்குது சென்ற முறை. ஆனா இந்த முறை மற்றும் ஒரு கட்சி உள்ள வருவதனால சென்ற முறை பாருங்க மக்கள் நீதி மையம் 4.6, இது வரைக்கும் 1.1 தான் பார்த்திருப்பீங்க. அப்படியே அந்த சிட்டி பேஸ் வரும்போது கண்டிப்பா அந்த நடிகரோட கட்சி, ஏன்னா ரொம்ப பேர் சினிமா பார்ப்பாங்க, பார்க்கும்போது 4.6% வாக்குகள் வந்து வித்தியாசம் நீங்களே பார்க்கலாம். சென்ற முறை இப்ப இருந்த அந்த டேட்டால இருந்து கொஞ்சம் மாறலாமே தவிர நீங்க நினைக்கிற மாதிரி அப்படியே தலைகீழ் மாற்றம்லாம் ஏற்பட போறதுலாம் ஒண்ணும் கிடையாது. ஸோ 4.6% தான் மக்கள் நீதி மையம் வாங்கியிருக்கு. ஏன்னா சிட்டி பேஸ் அது முன்னாடி 1.1, 0.5 இருந்த ஒரு கட்சி வந்து இந்த இடத்துல வரும்போது, ஆனா நீங்க நாம் தமிழர் பாருங்க 11.5% எடுத்திருக்கிறாங்க சென்ற முறை. அவங்க வந்து எப்பயுமே அந்த 5ல இருந்து அப்படியே 5 தான் மினிமம் கிட்ட வரைக்கும் பார்த்ததுல 7, 8, 9, 10 ஆவரேஜா வந்து சென்ற முறையை எடுத்திருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி வாக்கு வங்கிகள் 2021 இருந்தது. அது 2026ல எப்படி மாறப்போகுது அப்படின்னு சொல்லி நீங்க பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா இங்க பாருங்க 57 இருந்து 49%, கிட்டத்தட்ட 8% வந்து டிஎம்கே வந்து கம்மியாகுது. அதிமுக 21ல இருந்து 22% அதிகரிக்கிறது. கொஞ்சம் அவங்க அந்த இடத்துல வந்து நம்ம விசாரிச்சவங்களுக்கு வந்து கொஞ்சம் அதிகமான ஒரு எதிர்பார்ப்பு இருக்குவே 1% அதிகமாகுது பூந்தமல்லியில. 12ல இருந்து 17% நாம் தமிழர் கட்சியும், தாவேக்கா வந்து கிட்டத்தட்ட 12% வாக்குகளும் பெற்று இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஃபைட் வந்து டஃப் ஃபைட் இல்லாம ரொம்ப சாதாரணமான ஒரு ஃபைட்டா இருக்கு. இந்த இடத்துல வந்து நம்முடைய டிஎம்கே திமுக 27% வாக்குகளுக்கு மேல பெற்று வெற்றி பெறும். இதெல்லாம் வந்து நீங்க குருட்டாம்போக்கள்லாம் சொல்றது கிடையாது. இருக்கிற டேட்டா பிளஸ் அங்க இருக்கக்கூடிய கலர் சூழல்ல நம்முடைய ஆட்கள் தரும் கலர் சூழலை வச்சுதான் நம்ம வந்து
இந்த டேட்டா எடுத்து உங்களுக்கு நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோம். அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா நீங்க பார்க்க போறது ஆவடி சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் சென்ற முறை போட்டிட்டாதே நாசர் அவர்கள் வந்து போட்டி போடுறாங்க. ஆவடியுமே வந்து ஒரு செமி அர்பன் ரெண்டுமே கலந்தது, அர்பன் ரூரல் ரெண்டுமே கலந்த ஒரு ஏரியா வந்து ஆவடி. அதுல பாத்தீங்கன்னா ரமேஷ்குமார் அப்படின்ற தாவேகா சார்பாகவும், புனிதா அப்படின்றவங்க நாம் தமிழர் சார்பாக போட்டி போடுறாங்க. பிஜேபி இங்க போட்டி போடுறதால பாரதிய ஜனதா கட்சி போட்டி போடுறதுல வேட்பாளர் அறிவிக்கிறதால அவங்க பேர் நம்ம இதை மென்ஷன் பண்ண முடியல. சென்ற முறை இங்க வந்து பாத்தீங்கன்னா 50% வாங்கியிருக்காங்க திமுக திராவிட முன்னேற்ற கழகம். அதிமுக 31.8, கிட்டத்தட்ட 19% வாக்குகள் வித்தியாசத்துல அதுக்கு முந்தின வாட்டி எம்எல்ஏவா இருந்த பாண்டியராஜன் அவர்களை வந்து வென்று நாசர் வந்து என்ன பண்ணிருக்காருன்னா, அது மாதிரி வந்து ஏன் இது அப்படியே சினாரியோ மாறிச்சு, அப்ப வந்து அம்மா இருந்தாங்க. அம்மா கிட்ட இருந்த அந்த பவர் வந்து குறைஞ்சி இப்போ எடப்பாடி ஓபிஎஸ் அப்படின்ற ஒரு பவர்ல இருந்தது. இப்போ ஓபிஎஸ் ஐயா போறதால இப்ப இதுக்கு மேல 2024 வரப்போற வாக்குகள் எல்லாமே வந்து எடப்பாடி ஐயா அவருடைய அதிமுக விழப்போற வாக்குகள். அவர் வந்து சென்ற முறை வாங்கிய வாக்குகளை தக்க வச்சாலே அவருக்கு ஏகப்பட்ட சீட்டு கிடைக்கும் அப்படின்றது எந்த மாற்றமே கிடையாது. நீங்க போக இன்னும் உள்ளெல்லாம் போகும்போது அதிமுக பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு நீங்களே பாப்பீங்க. ஸோ இப்போ இந்த ஆவடியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த 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 மாதிரியான ஒரு ரிசல்ட் சென்ற முறை இருந்தது. 50, 32, நாம் தமிழர் 10, மக்கள் நீதி மையம். ஏன்னா அது வந்து சொன்ன செமி அர்பன் ரெண்டுமே கலந்த ஒரு இடம். ஸோ அங்க வந்து மக்கள் நீதி மையம் மறுபடியும் அங்க வந்து உயிர்ச்சின்னு வந்துடும். உள்ள போதான் அவங்களுக்கு வந்து எந்த ஹோப்புமே இல்லாம இருக்கும். அந்த வகையில பாத்தீங்கன்னா இந்த முறை திமுக கிட்டத்தட்ட 9% வாக்குகளை இழக்குது. ஏன்னா அங்க மறுபடியும் டிவிகே உள்ள வந்துடுது. டிவிகே உள்ள வந்து அவங்க 12% வாக்குகளை பிரிக்கும் போது திமுக அதிகமான ஒரு இழப்பு ஏற்படுது. இழப்பு ஏற்பட்டு 50ல 41% வாக்குகளா குறையுது. அதிமுக அந்த 32+1 கொஞ்சம் தக்க வைக்கிறாங்க. ஏன்னா மாப்பா பாண்டியன் இப்ப இல்ல, வேற ஒரு எம்எல்ஏ தான் நிக்கிறாரு. இருந்தாலும் அந்த இடத்துல அதிமுகக்கான ஒரு மினிமம் செல்வாக்கு உள்ள ஒரு தொகுதி வந்து ஆவடி. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நாம் தமிழர் 10ல இருந்து 14% வாக்குகள் பெறுறாங்க. ஆனால் இந்த தொகுதியை வந்து பொறுத்த வரைக்கும் தாவேகா நாம் தமிழருடைய குறைவான வாக்குகளை பெறும். அதுல எந்த மாற்று கருத்து கிடையாது. அந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா டிஎம்கே 8%க்கு மேல வந்து இந்த ஆவடி தொகுதி வந்து கண்டிப்பா நாசர் வந்து கைப்பற்றுவாரு. அது அந்த மாதிரியான ஒரு கலசூழல் உள்ள ஒரு இடமா தான் அந்த ஆவடி இருக்கு. ஆவடிக்கு வந்து நீங்க பார்க்க போது மதுரவாயல் வந்து நீங்க பாத்தீங்கன்னா அப்படியே சென்னைக்கு மிக அருகில் கோயம்பேடுக்கு பக்கத்துல இருக்கிற இது வந்து மதுரவாயல். அந்த அண்ணாநகர் தொகுதிக்கு அடுத்த தொகுதி. அது வந்து நீங்க வந்து திருவள்ளூர்ல வந்து நம்ம பேருக்கு தான் திருவள்ளூர், ஆனா அது சென்னை தான். சென்னையில இருக்கக்கூடிய அனைத்து மணல் நிலையம் கொண்ட இடம் வந்து மதுரவாயல் வந்து சென்னைக்கு அடுத்த தொகுதி. அதனால வந்து அது வந்து நம்ம ரொம்ப கிராமப்புறமான ஒரு இடம் கிடையாது. ஆர்ட் சிட்டி அப்படின்ற ஒரு இடம். அங்க பாருங்க அப்படியே மக்கள் நீதி மையத்தோட பர்ஃபார்மன்ஸ் சென்ற முறையும் இந்த முறை அது தாவேக்காக எவ்வளவு வாக்குகள் அள்ளி தரப்போகுது அப்படின்றத நீங்க பார்க்க போறீங்க. இந்த டேபிள் உங்களுக்கு சொல்றத பாருங்க. 44% வந்து திமுக, அடுத்தபடியாக 33% அதிமுக. 2 பேருக்குள்ள வித்தியாசம் 11%. இங்க திமுக கம்மியா ஏன் வாக்கு எடுக்குதுன்னா, சென்ற முறை மக்கள் நீதி மையம் பாருங்க 12.3% வாக்குகள் பெறுது. அப்ப அந்த 12.3% வாக்குகள் அதிகமா பெறும்போது திமுக வாக்குகள் வருது. ஆனா அதிமுக வாக்குகள் கிட்டத்தட்ட அதே மாதிரிதான் இருக்கு. அப்ப திமுக வாக்குகள் வந்து பெரும்பாலும் வந்து இந்த நடிகர்கள் வந்து எடுக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து அதிமுகவுக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி ஐயா பிடிக்காம ரொம்ப பேர் ஓட்டு போடுறாங்க. அப்ப இவங்க மக்கள் நீதி மையத்தை 12.3%, இது வரைக்கும் 1.1, 0.5 இந்த மக்கள் நீதி மையம் சிட்டிக்குள்ள வந்தவொடனே பாருங்க 12.3%. ஆனா நாம் தமிழர் எல்லா இடத்துலயுமே அந்த ஸ்டாண்டர்டான ஒரு விஷயத்தை வந்து அப்படியே தக்க வச்சுட்டே வராங்க. கிட்டத்தட்ட 8% எடுத்திருக்கிறாங்க இந்த மதுரவாயல் தொகுதியில. இந்த மதுரவாயல் தொகுதியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா சென்ற முறை 45% வாக்குகள் வாங்கிய திமுக இந்த வாட்டி வந்து பாத்தீங்கன்னா தாவேகா 17% வாக்குகள் வாங்குற அந்த ஒரு ஏன்னா சென்ற முறையே வந்து 14% வாக்குகள் வந்து மக்கள் நீதி மையம் வாங்கியிருக்கு. அது வந்து கொஞ்சம் மேல் தட்டுல மக்கள் பிளஸ் வந்து அந்த பெரியவங்க போட்டிருப்பாங்க. தாவேக்காக்கு சின்ன பசங்க ரொம்ப பேர் போடுவாங்க. ஆனா அவர் ஒரு நடிகர் அப்படின்றது எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஸோ நடிப்பு சம்பந்தப்பட்டவங்க சென்ற முறை வாங்கிய வாக்குகள் வச்சு நீங்க பிளான் பண்ணிக்கலாம். இங்க வந்து நடிகர் வந்து ரொம்ப பேர் இதை பாக்குறாங்க. அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா தாவேக்கா சம்பந்தப்பட்ட அனைத்து வேட்பாளருமே முக்கியமான வேட்பாளர் ஏன் மெயின் சிட்டில போடுறாங்க, ஏன் கிராமத்துல போனா டெபாசிட் விஜய் போட்டாலே வாங்க மாட்டார். அந்த அளவுக்கு வந்து அங்க வந்து ஓட்டு வந்து அவ்வளவு கம்மியா இருக்கும். அதனாலதான் வந்து அவங்க வந்து சென்னை, அப்புறம் வந்து நம்மளுடைய திருச்சி கிழக்கு அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா சிட்டி, மெயின் சிட்டி சென்னை மாதிரி ஒரு 4ல 3 மடங்கு வந்து திருச்சி. ஸோ அதனாலதான் வந்து சென்னை திருச்சி அவருடைய நீங்க இது பாத்தீங்கன்னா கூட அவரு போட்டு கூட பாத்தீங்கன்னா மதுரை, திருச்சி, சென்னை அது போல ஒரு பெரிய ஊர்ல தான் போட்டிருப்பாரு தவிர வேலூர் இந்த மாதிரி போட்டு உள்ள கிராமத்துல அவங்க வந்து போட்டாங்கன்னா அந்த அளவுக்கு வந்து பர்ஃபார்ம் பண்ண முடியாது. ரொம்ப வந்து எதிர்பார்த்த அளவுக்கு ஒரு இதுல இருக்காது. அப்படின்ற காரணத்தினாலதான் பாத்தீங்கன்னா மதுரவாயல் தொகுதியில கிட்டத்தட்ட 17% தாவேக்கா பெறுது. அந்த 17% பெறும்போது திமுக வாக்குகள் அவ்வளவு குறைஞ்சாலும் இந்த தொகுதியில மினிமம் 3% வாக்குகள் வித்தியாசத்துல வந்து நிச்சயமாக வந்து நம்மளுடைய திமுக வந்து வெற்றி பெறும். நம்ம சொல்றது வந்து 95% கண்டிப்பா நடக்கும். தொகுதி வாரியா நான் பல உதாரணங்களோட
அங்க இருக்கிற கலர் நிறத்தை சேர்த்து அதோட நம்முடைய பழைய டேட்டாவை வச்சுதான் நான் ஒரு முடிவை சொல்றேன். அதுல வந்து 90 to 95 100 கிட்டத்தட்ட சரியா இருக்கதான் வாய்ப்புகள் அதிகம். நீங்க எலெக்ஷன் முடிஞ்சா கண்டிப்பா பார்த்து நீங்க சொல்லுவீங்க. அடுத்தது அம்பத்தூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அதுவும் சென்னை பேஸ் தான். சென்னையில இந்த பக்கம் மதுரால், இந்த பக்கம் வந்து அம்பத்தூர். அதுல பாத்தீங்கன்னா பூர்ணிமா அப்படின்ற திமுக காரங்களும், சேகர் அப்படின்ற பாட்டாளி மக்கள் கட்சி, பாலமுருகன்ற தாவேகா மற்றும் ஆதித்யன் அப்படின்ற ஒரு நாம் தமிழர் கட்சி சேர்ந்தவரும் வந்து இந்த இடத்துல வந்து போட்டி போடுறாங்க. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா சென்ற முறை வந்து திமுக சார்பில் வந்து 48%, அதிமுக சார்பில் 30%, கிட்டத்தட்ட 18% வந்து இந்த வாக்கு வித்தியாசமே அம்பத்தூர்ல இருந்திருக்கு. இதுல நீங்க பாத்தீங்கன்னா நாம் தமிழர் பாருங்க 9.5, மக்கள் நீதி மையம் பாருங்க 9.4. நான் சொல்றதை நீங்க நம்புறீங்களோ இல்லையோ உண்மை நேரம் இதுதான். கிட்டத்தட்ட சினிமா சம்பந்தப்பட்டவர்களுடைய வாக்குகள் வந்து இந்த அம்பத்தூர் தொகுதியில பாருங்க 9.4. அதுல வந்து நீங்க பாத்தீங்கன்னா சென்ற இதுல மதுரையில பாத்தீங்கன்னா 10 பாயிண்ட் மேல இருந்தாரு. இதுல 9.4, கிட்டத்தட்ட 10% மக்கள் வந்து நடிகர்களுக்கு வாக்களிக்கிறேன். ஏன்னா இங்க வந்து நடிகர்கள் வந்து ரொம்ப பார்க்கக்கூடிய தொகுதியில் இவங்களாம். மத்த நீங்க படம் எல்லாம் கூட ஓடும்போது பாத்தீங்கன்னா மெயின் சிட்டில தான் படம் ஓடும், கிராமத்துல பெருசா படம் ஓடாது. ஒரு வாரத்துல எடுத்துருவானுங்க. அந்த ஒரு வாரமே ஒரு 10% சீட்டு தான் வந்து ஃபுல்லா, அது இளைஞர்கள் மட்டும் தான் பார்ப்பாங்க. சோ அது நீங்க வர வர சிட்டி வர வர நீங்க சென்ற முறை மக்கள் நீதி மைய வாக்குகள் எடுத்து வச்சு நீங்க கண்டுபிடிச்சலாம் இங்க வந்து தாவேக்கா எவ்வளவு ஓட்டுகள் வாங்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அது இங்க ஓட்டுகள் அதிகரிச்சோன்னு பாருங்க, இங்க ஓட்டு கம்மி ஆயிட்டு இருக்கும். இவர் இதுவரைக்கும் 60, 58 எடுக்கிறவரு. இது ஸ்டாண்டர்ட். அப்படி அதிமுக வந்து எப்பயுமே அந்த 30, ஏன்னா அது வந்து மினிமம் ஓட்டு தான், அதுக்கு மேல ஒண்ணும் இல்ல. அதிமுக வாக்காளர் தான் அதிகமான பேரு திமுகவும் ஒரு சில தொகுதியில வந்து சமனுக்கு மாத்தி மாத்தி போட்டாங்க. இந்த வாட்டியுமே அதே மாதிரி அதிமுக ஓட்டு வந்து நின்றுச்சு. அது வந்து 30, 28, 32 அப்படின்னு வந்து நின்றுடுச்சு. அதுக்கு மேல இருக்கக்கூடிய அதிகமான வாக்குகள் எல்லாமே இது வந்து பேஸ் மினிமம். இவங்க வந்து மாத்தி போட மாட்டாங்க. அங்கதான் மாறுறதெல்லாம் திமுக ரொம்ப அடி வாங்குது. அதெல்லாம் தாவேக்கு வந்து இந்த வாட்டி திமுகவுக்கு ஒரு பெரிய த்ரெட்டா இருக்கும். அதனாலதான் பிஜேபி வந்து அவங்களை உள்ள எடுத்தான்னு ஒரு சாரார் வந்து சொல்றாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்றது டேட்டா நீங்க பார்க்க உங்களுக்கு புரியும். சோ 48%, 30%, மக்கள் இனிமே 9. ஒரே ஒரு .1ல வந்து நம்முடைய நாம் தமிழர் கட்சி வந்து 3ஆயிரத்துல இருந்தது. அந்த வகையில் நீங்க பாக்குறீங்கன்னா திமுக எடுத்த 48% வாக்குகள் அப்படியே 41% வாக்குகளா மாறுது. காரணம் இங்க பாத்தீங்கன்னா தெரியும், தாவேக்கா கிட்டத்தட்ட 16% வாக்குகளை வந்து இந்த அம்பத்தூர் தொகுதியில வந்து வெல்லக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் இருக்கு. நீங்க அதிமுக வந்து 30-28, ஏன்னா ஒரு அபிரிதமான ஒரு தேர்ட் பார்ட்டி வரும்போது கண்டிப்பா இங்கேயும் கொஞ்சம் சின்ன சர்க்கிள் இருக்கலாம் செய்யும். அங்க விழுந்த சர்க்கிளான ஒரு சின்ன சர்க்கிள் இதுலதான் இருக்க செய்யும். நாம் தமிழர் வந்து எல்லா இடத்துலயும் முன்னேறிதான் வந்துட்டு இது வரைக்கும் நடந்த எல்லா இடத்துலயுமே எல்லா தொகுதியிலுமே வந்து அவங்க முன்னேற்றத்தை தான் பாக்குறாங்க. எங்கேயுமே பின்னடைவு குறைவான வாக்குகள் இது வரைக்கும் அவங்க எந்த தொகுதியிலுமே இது வரைக்கும் அவங்க வந்து வாங்கல. ஆனா அதே மாதிரி கடைசி வரைக்கும் இருக்குமான்னு நம்மளால சொல்ல முடியாது. பட் இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி 10-15% மினிமம் அவங்க வந்து ஸ்டாண்டா பொறுமையா வளர்ச்சி அடைகிறாங்க. இவங்க 2031 நாம் தமிழர் கட்சி தான் மிகப்பெரிய கட்சியா இருக்கும் அப்படின்றது என்னை போன்ற ஆட்களோட ஒரு சின்ன ஒப்பீனியன். அதுக்கான டேட்டாவும் இதுல காட்டுது பாருங்க. 10% வாங்கின சென்ற முறை வாங்கிய வாக்குகள் 15% வந்து வாக்குகள் வாங்கக்கூடிய ஒரு தொகுதியாக அம்பத்தூரும், தாவேக்கா 16% வாங்கக்கூடிய ஒரு தொகுதியாகவும் இருக்கு. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இந்த இடத்துல திமுக கிட்டத்தட்ட ஒரு 13% வாக்குகள் வித்தியாசத்தில் நிச்சயமாக வெல்லக்கூடிய ஒரு தொகுதி வந்து அம்பத்தூர். சென்ற முறையில வந்து பாத்தீங்கன்னா திருவள்ளூர், சென்னை எல்லாமே வந்து வெறும் திமுக மட்டும்தான் வெற்றி பெற்றது. இந்த வாட்டி பாத்தீங்கன்னா சென்னையில 3 சீட் வந்து கிட்டத்தட்ட 16 தொகுதியில 13 தொகுதி தான் திமுக, 3 தொகுதி வந்து கண்டிப்பா ஏடிஎம்கே வின் பண்றோம். ஒரு தொகுதி மட்டும் ரொம்ப டஃபா ஃபைட் இருக்கும் அப்படின்னு நம்ம ஏற்கனவே கணிச்சிருந்தோம். அதே மாதிரி இப்ப இந்த திருவள்ளூர் தொகுதியில ஆல்ரெடி வந்து ஒரு பொன்னேரி சட்டசபை மட்டும் அதிமுக ஒரு மினிமமான ஓட்டுல வந்து வெற்றி பெறும் சொல்லியிருக்கிறோம். மீது இருக்கிற தொகுதி இதுவரை வந்து எல்லாமே திமுக தான் வெற்றி அடைகிற மாதிரி காமிச்சிருக்கு. உண்மை அதுதான், நம்ம வந்து உண்மையை தான் சொல்லணும், வேற வழி இல்லை. ஆனா அதிமுகவுடைய வாக்குகளுக்குள்ள அந்த பெல்ட் வரும்போது கண்டிப்பா அங்க எல்லாமே அதிமுக தான் இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் அதிகம் இருக்கு. இந்த மாதவரமும் சென்னை இந்த பக்கம் சென்னையை சுத்தி இந்த பக்கம் வந்து மதுரவாயில், சென்ட்ரா அம்பத்தூர், இந்த பக்கம் மாதவரம். இந்த மாதவரம் தொகுதியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா சுதர்சன் அப்படின்ற திமுக காரரும், மூர்த்தின்ற அதிமுக காரரும், விஜய் பிரபு அப்படின்ற தாவேக்கா காரரும், ஏழுமலை அப்படின்ற நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த 4 பேர் போட்டி போடுறாங்க. இதுலயும் அதே மாதிரிதான் சென்ற முறை 50% வந்து திமுகவும் 31% வந்து அதிமுக வாங்கியிருக்கு. இதுல நீங்க அப்படியே வந்து பாத்தீங்கன்னா நம்முடைய மக்கள் நீதி மையம் 5.3, நாம் தமிழர் வந்து 9.1% வாங்கியிருக்கிறாங்க. இந்த மாதவரத்துல வந்து உழைப்பாளர் கொஞ்சம் அதிகமா இருக்கிற ஒரு இடம் வந்து அந்த இடத்துல வந்து சென்ற முறை நாம் தமிழர் கிட்டத்தட்ட 9.1% வாக்குகள்ன்றது வந்து எவ்வளவு பெரிய வாக்குகள் யோசிச்சு பாரு. இதெல்லாம் நம்ம ரொம்ப சாதாரணமா நம்ம பேசுறோம். இந்த வாக்குகளை வந்து எல்லா தொகுதியும் இப்ப வந்திருக்கிற தாவேக்கா ஒரு உச்சபட்ச நடின்னு தன்னைத்தானே சொல்லிக்கொள்ளும். தாவேக்கா வாங்குமா அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. அது வாங்கினதுக்கு அப்புறம் நம்ம அதை பத்தி பேசுவோம். ஆனா இந்த தொகுதியுமே வந்து இப்படி எப்படி வாடக்கூடிய ஒரு தொகுதி மூன்றாவது கட்சிகளுக்கு. ஆனா இந்த அதிமுக எல்லா இடத்துலயுமே நான் திரும்ப திரும்ப சொல்றேன்,
கிட்டத்தட்ட 30% 33% அந்த அந்த ரேஞ்சில் இருந்துட்டே இருக்கிறாங்க. ஆனா இவங்க மட்டும் அபிரிதமா மாறி மாறி இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, அதிமுக வாக்களித்த பல பேர் வந்து வேற வழி இல்லாம திமுக வாக்களிச்சிருந்தாங்க சென்ற முறை. அததான் இப்ப மறுபடியும் திருப்பி எடுக்கிறதுக்காக அந்த அதிமுக இங்கிருந்து பிரிந்து சென்ற அதிமுகவெல்லாம் திரும்பி வரும். அதுக்கப்புறம் இருக்கிற அதிமுக வாக்குகள் வந்து குறைய வந்து வாய்ப்பு இல்லை. அது அவ்வளவுதான் மினிமம். அது அம்மா இல்லாம அப்போ அவ்வளவு ஓட்டு போட்டிருக்காங்க அப்படின்னா அது மினிமம் கேரண்டி அந்த கூட்டணிக்கு. அது வந்து பெருசா வந்து மாறுபடுறது வந்து ரொம்ப கஷ்டம். அந்த வகையில பாத்தீங்கன்னா 50% வாக்குகளை பெற்ற திமுக இந்த முறை 10% கொஞ்சம் 40% ஏன்னா கிட்டத்தட்ட டிவிக்கு வந்து 12% வாக்குகள் இந்த இடத்துல வந்து அல்றதுனால அதே மாதிரி 31 32 1% வாக்குகள் வந்து அதிமுக அதிகரிக்கும். நாம் தமிழர் 9 16% வாக்குகள் இந்த இடத்துல இருந்து வாங்குறாங்க. ஏன்னா ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கா வந்து அந்த இடத்துல வந்து அவங்க கேம்பெயின் பண்ணி நல்ல வந்து ஒரு செல்வாக்கை பெற்றிருக்கக்கூடிய ஒரு தொகுதி வந்து இந்த மாதவரம் தொகுதி. இந்த மாதவரம் தொகுதியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நம்முடைய திமுக கிட்டத்தட்ட 8% வாக்குகள் வித்தியாசத்துல வந்து இந்த தொகுதியை வந்து கைப்பற்றும். இந்த திருவள்ளூர் மாவட்ட கடைசி தொகுதி வந்து திருவொற்றியூர் தொகுதி. இந்த திருவொற்றியூர் தொகுதி வந்து அதே மாதிரிதான் சிட்டி தான். அதுவுமே அது அப்படியே சென்னையை சுத்தி அப்படியே சுத்தி வர இந்த பக்கம் நீங்க மதுரவாயல், அம்பத்தூர், மாதவரம், இந்த பக்கம் வந்து திருவொற்றியூர் கடைசியா இருக்கக்கூடிய சென்னையினுடைய ஒரு எட்ஜில் இருக்கக்கூடிய தொகுதி அந்த திருவொற்றியூர் தொகுதி. திருவொற்றியூர்லாம் நம்ம வந்து சென்னைன்னு நினைச்சு பேசதான் நல்லது. சினிமா அதிகமாக ஓடக்கூடிய ஒரு தேட்டர் வந்து திருவொற்றியூர் தொகுதி. மக்கள் அந்த மக்களும் வந்து ஒரு சாதாரண வெகுஜன மக்கள். அந்த இடத்துல பாத்தீங்கன்னா சுந்தரராஜன் அப்படின்ற ஒரு சிபிஎம் கட்சிக்காரர் போட்டியிடுறாரு திமுக சார்பில், திமுக கூட்டணி சார்பில். குப்பன் அப்படின்ற அதிமுக காரரும், செந்தில்குமார்ன்ற தாவேக்காரரும், சத்யபாஸ்கர் அப்படின்ற நாம் தமிழர் கட்சி சார்பில் சேர்ந்த இந்த 4 பேர் போட்டியிடும் இந்த தொகுதியில சென்ற முறை பாத்தீங்கன்னா அதே மாதிரிதான் பாருங்க 44.3% வாக்குகள் வந்து KP சங்கர் அப்படின்றவரும், நம்முடைய குப்பன்ற 25.4% வாக்குகள் பெற்றிருந்தார். உங்களுக்கு தடவை ஒரே அதிசயமா இருக்கும். என்ன இது வரைக்கும் நம்ம 7, 8 வாங்கி இருந்த ஒரு இடம் வந்து எப்படி வந்து 24.4% நாம் தமிழர் கட்சி வாங்கியிருக்கு அப்படின்னா அந்த தொகுதியில சென்ற முறை சீமான் வந்து செந்தமிழன் சீமான் வந்து போட்டியிட்ட தொகுதி வந்து இந்த திருவொற்றியூர் தொகுதி. சென்ற முறை அவர் வந்து இது வரைக்கும் நம்ம பார்த்த எல்லா தொகுதியிலும் விட கிட்டத்தட்ட 3 மடங்கு 7, 7, 8 வாங்கின ஒரு தொகுதி அப்படியே 3 மடங்கு வாங்கி 25% வாக்குகள் வந்து இந்த இடத்துல வந்து தன்னுடைய தனி பெருமையால 2021லயே வந்து வாங்கி இருந்தாரு. கிட்டத்தட்ட 25%ன்றது இவருக்கும் ஒரே 1% தான் 2வது பொசிஷன் வர்றதுக்கு. முதல் பொசிஷனை தொடர்ந்து அங்கிருந்து ஒரு 20% வாங்கி இருக்கணும். ஆனா இந்த முறை அவர் அதே கடலூர்ல இதே திருவொற்றியூர் தொகுதியில போட்டி போட்டிருந்தாருன்னா இந்த 24.4% கண்டிப்பாக ஒரு வெற்றி தொகுதியாக மாறி இருக்காரு. அதிகமான வாய்ப்பு இருந்தது. இருந்தாலும் அவர் ஒரு தலைவன் என்பவன் எங்க வேணாலும் போட்டி போடலாம், எந்த தொகுதியிலும் போய் போட்டி போடணும், அவன் தான் தலைவன் சொல்லிட்டு எந்த ஒரு தொகுதியும் தன்னுடைய தனி தொகுதியாக மாற்றாமல் இந்த தொகுதியில இருந்தாதான் நம்ம வெற்றி பெற முடியும் அப்படின்ற ஒரு எண்ணம் யாருக்கும் வரக்கூடாது, அதுக்கு ஒரு முன்னுதாரணமா இருக்கணும்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டில் இருக்கிற எந்த தொகுதியும் எந்த பகுதியும் சென்று போட்டி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல கடலூர்ல போட்டி போட்டவர், அடுத்து திருவொற்றியூர்ல போட்டி போட்டாரு. இப்ப நம்முடைய அவருடைய சொந்த மாவட்டமான சொந்த மாவட்டத்துக்கு சேர்ந்து அங்க போட்டி போடுற அளவுக்கு அவர் வந்து தன்னை வந்து மாற்றிக்கொண்டாரு. சென்ற முறை 24.4% வாங்கிய மக்கள் நாம் தமிழர் கட்சி மக்கள் இனிமே 3.6 தான் இந்த தொகுதியில வந்து வாங்கியிருந்தாங்க. அப்படியே அங்கிருந்து நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா நம்முடைய சென்ற முறை வாங்கிய வாக்குகள் 44 இருந்து இந்த முறை திமுகவுக்கு அப்படியே 38% அது குறையும். 25% வாங்கின அதிமுக 28ஆக அதிகரிக்கும். ஏன்னா சென்ற முறை 24% வாங்கிய நாம் தமிழரோட கட்சி இது வரைக்கும் எந்த தொகுதியிலுமே குறையல. ஆனா இந்த தொகுதியில திமுக நம்முடைய நாம் தமிழர் சீமான் போட்டி போடாதால அவருடைய வாக்கு அவருக்காக விழுந்த வாக்குகள்ல கிட்டத்தட்ட 6% வாக்குகள் வந்து பிரியுது. அவர் போட்டி போடாதால அவருக்கு உண்டான அந்த மாசுக்கு உண்டான அந்த ஓட்டுகள் வந்து பிரியறதுனால அவர் எந்த தலைவருக்கு ஏற்ற மாதிரி ஓட்டு சில ஓட்டு இருக்கு இல்லையா, அந்த மாதிரி அவர் கட்சியை சேர்ந்த 6% ஓட்டு. இதான் முதல் தொகுதி நாம் தமிழர் கட்சியுடைய ஓட்டுகள் குறையும் இடம். இங்க இருந்து 6% ஓட்டுகள் குறையதுனால அது அதிமுக ஒரு 3% வாக்குகள் வந்து அதிகரிக்குது. இங்க பாத்தீங்கன்னா நம்முடைய தமிழக வெற்றி கழகம் 16% வாக்குகளுக்கு ஹையஸ்ட் ரேஞ்சுக்கு வந்து இங்கேயும் வந்து திரும்ப வந்துடுறாங்க. ஏன்னா அதிகமான வெகுஜன மக்கள், அதிகமான ஒரு சாதாரண மொழி பேசக்கூடிய மக்கள், ஒரு வாழ்க்கை ரொம்ப ஈஸியா எடுத்துட்டு போற மக்கள் வாழும் ரொம்ப யோசிக்காத மக்கள் வாழக்கூடிய ஒரு அருமையான தொகுதி வந்து திருவொற்றியூர் தொகுதி. அந்த தொகுதியில வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஃபைனலா இறுதியாக வந்து திமுக 10% வாக்குகள் வித்தியாசத்துல நிச்சயமாக வெற்றி பெறக்கூடிய தொகுதியாக இந்த திருவொற்றியூர் அமையும். ஆக மொத்தம் இந்த திருவள்ளூரை பொறுத்தீங்கன்னா இந்த 10 தொகுதிகள்ல 9 தொகுதிகள்ல திமுகவும் ஒரே ஒரு தொகுதியில அதிமுக வெற்றியடையும்.
பெரும்பாலான இடங்களில் மூன்றாவது கட்சியாக நாம் தமிழரும், ஒரு சில இடங்களில் ஒன்னா 2-3 இடங்கள்ல மட்டும் தமிழக வெற்றி கழகம் மூன்றாவது இடத்திலும் வரக்கூடிய வாய்ப்புள்ள இடம்தான் இந்த திருவள்ளூர் மாவட்டம்.